அதன் வழி பாதிப்புகள் என்பது ஏற்படுதா? அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ லைனாக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? மேலோட்டமா அந்த 3, 6, 8, 12 பாவம்லாம் என்னன்றது ரைட். அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 12 பாவங்கள் வந்து இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்சியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12 பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து 12 பாவங்கள், 12 வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 3, 6, 8, 12 அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க. 3ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க, காரிய தடை தரும்னு சொல்லுவாங்க. 6ஆம் பாவத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன், நோய் நொடிகள், வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும், அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க. 8ஆம் பாவத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம், அவமானங்கள், சிறைக்கு செல்வது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஆயுள், மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது. ஸோ அதையெல்லாம் 8ஆம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம். அதே போல் 12ஆம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத விரை செலவுகள், வெளிநாடு சென்று நம்ம வந்து தோல்வி அடைவது, இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது. ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய கெடுபலன்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3, 6, 8, 12 பாவங்களில் கெடுதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. இப்போ 3ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்குன்னு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகக்காரக வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு, டெக்னிக்கல்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை, மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார். அதே 3ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி, சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன், நோய், வம்பு வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும். ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தனத்தை வந்து உருவாக்க முடியும். அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும். ஸோ இப்படி எல்லாமே வந்து உல்ட்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ 8ஆம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காத தனத்தெல்லாம் வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும். குறிப்பாக நீங்கள் வந்து உயிர் வழி சொத்தெல்லாம் வந்து அடையணும் அப்படின்னாக்க 8ஆம் இடத்தில் செவ்வாய், நிலத்துக்கு உண்டான பூமிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து உயிர் வழி சொத்தை வந்து அடைய முடியும். கரெக்டுங்களா? அதை அடுத்து 12ஆம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள், வெளி பயணங்கள் செல்வதன் மூலமாக, அது கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும். இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது. எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க, அதை நிறைய வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம். அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும். உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த எதை முடிவு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அதே போல் முடக்கு, வைநாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும். இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது. நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த நாமயோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்குண்டான தீர்வுகளும் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட போகிறோம். அதேபோல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குண்டான ஐடியாஸ் வந்து அதேபோல் வழிபாடுகள், செலவில்லா எளிய தான தர்மங்கள் தருவதன் மூலம் அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷ லக்னத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். நேயர்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. 12 லக்னத்துக்கும் முடிஞ்ச அளவு இன்றைக்கி வந்து கவர் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ லென்த்தாக போனாலும் சரி. ஏன்னா இப்போ வந்து பாதியாக நிப்பாட்டும் போது பாதி பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவீங்க. நிறைய கால் வரும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து 12 லக்ன பேருக்குமே சொல்லிடலாம். கரெக்டாக?
அடுத்து சிம்ம லக்னம். நியூஸ் ஓகேவா ஜி? ஓகே ஜி. ரைட். 230 பேர் பார்த்துருக்காங்க. சூப்பர். லைக் பண்ணிட்டு பாருங்க. ரைட். வீடியோ நடுவில் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணும். சிம்பிளா கிடைச்சாங்க பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து சிம்ம லக்ன நேயர்களுக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய திதி யோக கரண ஜோதிட முறையில் பிரசன்ன வகுப்பு வந்து நடைபெற இருக்கு. பிரசன்ன வகுப்பு வந்து முதல் முறையாக இப்போ தான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துனது, அதெல்லாம் நேரடி வகுப்பு. அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கூகுள் மீட்டில் நடக்கிற ஆன்லைன் கிளாஸ். வர 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? வர 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி வரை இந்த வகுப்பு வந்து நடக்குது, பிரசன்ன வகுப்பு. இதுக்குரிய கட்டணம் வந்து ஜஸ்ட் ஒரு 1200 ரூபாய் தான். 1200ங்கிறது ஒரு கன்சல்டிங்காக நீங்கள் கொடுக்குற ஃபீஸ். கரெக்டாக 1200 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 நாட்கள் இரவு 7 மணிலேருந்து 8:30 மணி வரை ஜூம் மீட்டில் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எடுப்போம். அதேபோல் ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்சோடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். ஸோ வந்து பிரசன்னம்ங்கிறது நீங்கள் வந்து குறிப்பாக வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுது. ஜாதகமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிரசன்னம் போட்டு நம்ம வந்து இது வந்து என்னென்னா திதி யோகக்காரான ஜோதிட முறையில் நடக்குது. அதுதான் வந்து ஹைலைட்டு. மிக சரியான ஒரு துல்லியமான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். அது இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னாக்க, ஜாதகம் இருந்தால் கூட அதை வந்து நம்ம வந்து மல்டிபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பிரசன்னம் வந்து டக்குன்னு பார்த்து இந்த நேரத்தில் எதை செய்தால் உடனே வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உடனே வந்து தீர்மானிக்க முடியும். அல்லது பிரசன்னம் போட்டுட்டு இந்த 3 நாள், அடுத்த 3 நாள், அடுத்த ஒரு வாரத்துக்கு, அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம இந்த செயலை செய்யும்போது எளிதில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். பிரசன்னம் என்பது பல வகைகளில் நமக்கு வந்து பயன் கிடைக்கும். அதுலேயும் வந்து திதியோகரண ஜோதிட முறையில் பிரசன்னம் என்பது மிக சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் நமக்கு. சரிங்களா? முடிஞ்சளவு வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க. இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கணும்னு தேவையில்லை. ஜோதிடத்தில் ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். சொல்கிறத நம்ம வந்து புரிஞ்சுட்டிங்கன்னா போதுங்க. பெரிய மேட்டரே கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திதிகள்னா வந்து 15 வளர்பெரிய திதிகள், 15 தேய்பெரிய திதிகள். ஒவ்வொரு திதிக்கும் எந்த வீடு வந்து சூன்யமாடியும், யார் வந்து தீசூனி அதிபதி. யோகத்தை எழுதுறீங்கன்னா மொத்தம் 27 நாம யோகம். யார் யோகி, யார் வந்து அவயோகி. கரணத்தை எழுதுறீங்கன்னா மொத்தம் 11 கரணங்கள். ஒவ்வொரு கரணத்துக்கு கரணநாதன் யார். அப்புறம் 12 வீடுகளில் ஒவ்வொரு வீடு வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு வீடுகள் வந்து முடக்காகும். அதே போல் வைநாசிகம் அதை எடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு என்ன நோய்கள் வந்து வரும், அது எந்த மருந்து மாத்திரைகள் வந்து கட்டுப்படும், எந்த காலகட்டத்தில் அதே தானாக சரியாகும், சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி, நித்திய நாம யோகம், அதே போல் கரணம், முடக்கு, வைநாசிகம், இந்த 5 டாபிக் மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பலன்களை வந்து துல்லியமாக வந்து நம்மளால் வந்து தீர்மானிக்க முடியும். அதான் இதனுடைய சிறப்பே. நீங்கள் எந்த ஜோதிடம் படிக்க போனீங்கனாலும் விதிகள் வந்து அப்படியே கடல் மாதிரி விரிஞ்சிட்டே போகும். விதிகள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதி விலக்குகள்னு ஒரு பக்கம் கொண்டு வருவாங்க. பார்வைகள்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பலன்கள் எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் தான் நமக்கு வந்து உருவாகும். நம்மளுடைய இந்த திதியோகரண முறையில் வந்து விதிகள் வந்து அதிகம் கிடையவே கிடையாது. அதிகபட்சம் 15 விதிகளை வந்து தாண்டாது. விதி விலக்குகள் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே இதே தான். திதியோகரணத்தில் ஜோதிட பலன்கள், திதியோகரணத்தில் பலாபலன்கள், பரிகாரங்கள், திதியோகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நிர்ணயம், திதியோகரணத்தில் வந்து திருமண பொருத்தம், திதியோகரணத்தில் வந்து வாஸ்து, திதியோகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி, திதியோகரணத்தில் மருத்துவ ஜோதிடம், திதியோகரணத்தில் வந்து பணவசியக்கலை, திதியோகரணத்தில் வந்து ஆயுள் கடிதம், திதியோகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயதொழிலா அல்லது வந்து வேலைக்கு போகிற அமைப்பா, இப்படி டாபிக் வந்து நிறைய இருக்குது நம்ம கிளாஸ். ஸோ அதனால் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி பிரசன்ன வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 20/3/2025. ஓகேங்களா? முடிஞ்சளவு வந்து நீங்கள் புது நபராக இருந்தாலும் கூட கலந்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள்லேயே ஏராளமான தகவல்கள் வந்து கிடைக்கும். திதியினுடைய அத்தனை சூட்சமங்களும் அதில் வந்து வரும். யோகத்தினுடைய சூட்சமங்கள் வரும், கரணத்தினுடைய சூட்சமங்கள் வரும். யார் வந்து என்ன வழிபாடு எடுக்கணும், யார் வந்து என்ன வழிபாடு எடுக்கக்கூடாது,
கோவில்கள்லாம் பொறுத்தவரையும் 2 பக்கம் கத்தி மாதிரி அது. சரிங்களா? நமக்கு ஆகாத கோவில்களுக்கு போகும்போது பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். சொந்த காசில் சூனியம் வச்சுட்ட மாதிரி ஆயிடும். அதே வந்து நம்மளுக்கு ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் யோக கோவில்கள் எது என்பதை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நிறைய யோகத்தை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாள் 4 நாளில் ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்சளவு வந்து கலந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்துருக்கணும் தான். சிம்ம லக்னத்துக்கும் அதே பாயிண்ட் தான் சொன்னேன். சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்பது மீனம். இந்த வீட்டு ஓனர் வந்து குரு பகவான். ஸோ இவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி. ஸோ இது 8ஆம் இட அதிபதினா இது வந்து 8ஆம் இட அதிபதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் இவ்வளோ நேரம் பேசினாங்க. சனியும் ராகுவும் கும்ப வீட்டில் வந்து பயணம் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு தருது அப்படின்னு ஜஸ்ட்டு கடக லக்னத்துக்கு வந்து சொன்னேன். ஸோ சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மரணத்துக்கு இடையான துன்பங்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களை மிரட்டதுக்கோ பயப்படுறதுக்கோ உங்களை மிரட்டி கன்சல்டிங் எடுக்கிறதுக்கோ நான் வந்து சொல்லலை. அதுக்கு தான் தெளிவாகவே இதுலேயே தீர்வுகளும் கொடுத்துட்டேன் நான். சரிங்களா? அதாவது வந்து இது ஒரு பாதுகாப்புக்காக தான் நான் வந்து முன்னாடியே சொல்கிறேன். நான் இந்த சேர்க்கை வந்து வெரி டேஞ்சரான ஒரு சேர்க்கை. அதுலேயே வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் பெரும் தனத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடும். மரண பயம் இல்லாமல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகளை கொடுத்து பெரும் தனத்தையெல்லாம் வந்து நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிடும். அதுக்காக திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சிம்ம லக்னக்காரர்கள் என்ன பண்ணணும், கடக லக்னத்துக்கு உண்டான பலன்கள் சொன்னால அதை போய் பார்க்கணும். உங்களுக்கும் அது பொருந்தும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. சரியா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து துலாம் வீடு, 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மகரம், அதே போல் 8ஆம் இடம் வந்து மீனம், 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடகம். ஸோ இதிலெல்லாம் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விஷாகம் வந்து இடம்பெறும். 6ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம். 8ல் வந்து புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதே போல் 12ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரங்கள்லாம் இடம்பெறுது. இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த பூசம், ஆயில்யம் இந்த 2ம் வந்து இதயத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இதிலெல்லாம் நோய் நொடிகள் வந்தது அப்படின்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது நமக்கு. சரிங்களா? அதே போல் இந்த சுவாதி, விஷாகம் 2ம் வந்து செக்ஸுவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உறுப்புகள். விஷாகம் வந்து கர்ப்பப்பை, ஆணாக இருந்தால் வந்து விதை உயிர் அடுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த விதைப்பைன்னு எடுக்கலாம். சுவாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மர்ம உறுப்பில் வந்து கர்ப்பப்பை செல்லக்கூடிய வழிபாதை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெண்ணுக்கு கர்ப்பப்பைன்னு எடுத்துக்கோங்க, ஆணுக்கு வந்து சிறுநீர் பாதையிலேருந்து உங்களுக்கு வந்து விதைப்பை வரை செய்யக்கூடிய பாதைகள். இது 2மே வந்து செக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற இல்லை. இந்த கவனிச்சு பாருங்க, இந்த விஷாகம், சுவாதி என்பது அவங்க ஜாதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். நோய் நொடிகளை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாதிப்பு வந்து உருவாகும் அவங்களுக்கு. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இதெல்லாம் வந்து கால் பகுதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நிறைய பேருக்கு வந்து காலில் எலும்பு முறிவு, முழங்கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான காரணமே வந்து இந்த பகுதி தான். அதே போல் இது வந்து என்னென்னா காலினுடைய பாதப்பகுதி. இந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இதெல்லாம் பாதிப்பு வந்தது அப்படின்னா அந்த யானைக்கால் மாதிரி வருது, பாதத்தில் வந்து எரிச்சல் வருது, ஆடிக்கால் வருது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து உருவாகும். இப்போ இதுக்கெல்லாம் கூட இப்போ நான் சொல்கிற கோவில்கள் வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ரைட். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல வந்து சித்திரை, சுவாதி, விஷாகம். இப்போ சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா லால்குடியில் இருக்கக்கூடிய சப்தபுரீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணணும். யாருக்கு பாதிப்பாக இருக்கும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நீங்கள் பிறந்தது வந்து பிரீத்தி, விருத்தி, சிவம் நாம யோகம் என்றால் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். அதுபோல் வளர்பிறை, தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நவமி திதி, தசமி திதி இதில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரத்தை வந்து எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி. சுவாதி வந்து யாருக்கு பாதிப்பு தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் இல்லையா?
அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தால் அது நிச்சயம் வந்து பாதிப்பு தந்துடும். அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து மருதமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி, அவரை போய் தரிசனம் பண்ணணும். அதே போல் விசாகம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து விஜயாபதியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர். சரியா, விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்ட விஜயாபதி அப்படின்ற ஆலயத்தில் போய் நீங்கள் வந்து தரிசனம் எடுக்கணும். சரி, யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ வந்து சௌபாகியம் யாகாத சாத்தி நாமயோகத்தில் பிறந்திருந்தால், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா துதியை, ஏகாதசி, சப்தமி போன்ற திதிகளில் பிறந்திருந்தால் பாதிப்பு நிச்சயம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுலேயும் வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறப்புலாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அதே போல் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குழந்தை பிறப்புல வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாகும். நீங்கள் போக வேண்டிய கோவில் இதே தான். போகும்போது அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து மகரம். அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இப்போ உத்திராடத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து என்னன்னா, உத்திராடத்துக்கு வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர், அடுத்து திருவோணத்துக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எர்க்கத்தம் புலியூர் நீலகண்டேஸ்வரர், அவிட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி மகுடேஸ்வரர், இவங்களை போய் தரிசனம் பண்ணணும். ரைட்டு. இப்போ உத்திராடம் யாருக்கு நெகட்டிவாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நாமயோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சூளம், வரியான், வைத்தியத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்கும். சூளம், வரியான், வைத்தியத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து நிச்சயம் இருக்கும். அது இல்லாமல் வந்து திருதியை திதி, சஷ்டி, நவமி, தசமி, பௌர்ணமி நட்சத்திரத்தில் வந்து பூசம், ஆயுள்யம் இதெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா அது வந்து பாதிப்பு தரும்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து திருவோணம் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா, விஷ்கம்ப கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்திருந்தால், அமாவாசை திதியில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, ரேவதி, அஸ்வினி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த திருவோணம் வந்து நோயை தரும், அதே போல் பிற பாதிப்புகளையும் தரும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திரம். இது யாருக்கு பாதிப்பை தரும்னா, பிரீத்தி, விருத்தி, சிவத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலோ, அல்லது வந்து சஷ்டி, நவமி, தசமி, அஸ்வினி, பரணி போன்ற நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த அவிட்டம் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போதான் கோவில் சொன்னேன், ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லியிருக்கேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8ஆம் இடம் வந்து மீனம் வருது இல்லையா? மீனத்தில் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து இருக்கு. பூரட்டாதி யார் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பை தரும் அப்படின்னா, துதியை, சப்தமி, ஏகாதசி இதில் வந்து பிறந்திருந்தால் பாதிப்பு வந்து உண்டு. அதே போல் சௌபாகியம் யாகாத சாத்தி நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்கு. கிருத்திகை, ரோகிணி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்கு. அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சொல்கிறேன் நான், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூரில் இருக்கக்கூடிய கேளியிலையப்பரை போய் தரிசனம் பண்ணணும். அதே உத்திரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தந்தது அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணணும். ரேவதி உங்களுக்கு வந்து பாதிப்பை தந்தது அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும். சரிங்களா? இப்போ உத்திரட்டாதி யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உத்திரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து பிரதமை, துவாதசி, சதுர்த்தி, ரோகிணி, மிருகசீரிஷம் அந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும், சோபனம், அர்சனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு தரும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகண்டம், வஜ்ரம், சித்திரம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும், பஞ்சமி, அஷ்டமி திதியில் பிறந்திருந்தாலும், மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அது பாதிப்பு தரும்னு எடுத்துக்குவாங்க. இப்போ பாதிப்புகள் எல்லாமே சொல்லியாச்சு. சப்போஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பூரட்டாதி பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் வந்து குபேரன் வழிபாட்டை எடுக்கலாம். அதே போல் ஊறுகாயை வந்து உணவாக வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். மாம்பழ ஜாரை வந்து பயன்படுத்திக்க முடியும். உத்திரட்டாதி பாசிட்டிவாக இருந்தால் வேப்ப மரம் வளர்த்தலாம், வேப்பம் பழம் வந்து அடிக்கடி சாப்பிடலாம். அதே போல் காமதேனு வழிபாடு, பசுமாட்டினுடைய வழிபாட்டை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். அது உணவு கொடுத்து தொட்டு வாழலாம். ரேவதி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பூந்தோட்டம் அடிக்கடி போயிட்டு வருது. அதே போல் ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணுறது, திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்து கடகம்.
கடகத்துக்குள்ளார யார் யார் இருக்காங்க அப்படின்னா புனர்பூசம், விஷாகம், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் வருது. ஏற்கனவே இது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து புனர்பூசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சௌபாகியம், வியாகாத சாத்தியம் இதுதான் மீண்டும் வரும். அதே மாதிரி தான் வரும். சௌபாகியம், வியாகாத சாத்தியம், துதியை திதி, சப்தமி திதி, ஏகாதசி திதி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் வந்து நெகட்டிவாக வந்துடும். அடுத்த நட்சத்திரம் வந்து பூசம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோபனம், ஹர்சனம், சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும், பிரதமை, துவாதசி, சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தாலும், ரோகிணி, மிருகசேஷத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து நெகட்டிவ் செயல்படும். அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யம். இது வந்து அதிகண்ட வஜ்ர சுப்பிரத்தில் பிறந்திருந்தால், பஞ்சமி, அஷ்டமி திதியில் பிறந்திருந்தால், மிருகசீர்ஷம், திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறதுனால, புனர்பூசத்துக்கு தஞ்சாவூர் திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர், பூசத்துக்கு வந்து திருச்சேரி ஸ்ரீ சார வரதராஜ பெருமாள், கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. ஆயில்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள். அவர் எங்கே இருக்காங்க? சென்னை கடற்கரை சாலை இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்னி.